உங்கள் வாழ்க்கையில் உயிரே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட இந்த 3 வகையான மனுஷங்க கிட்ட மட்டும் எப்போவுமே போய் நின்றுடாதீங்க. காசு பணம் இல்லைன்றதுக்காக நம்மளை வேணான்னு சொல்லி உதறி தள்ளிட்டு போன உறவுகள். 2வது, நம்ம கூடவே இருந்து குழி பறித்து நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்க. 3வது, தகுதி தராதரம் ஜாதி இதெல்லாம் பார்த்து பழகுற மாதிரி இருக்கிறவங்க. சுயநலம் அப்படின்ற ஒரு குணம் மட்டும் ஒருத்தங்களுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா, அது இரத்த உறவாக இருந்தாலும் சரி, இல்லை பழகுன பழக்கத்தினால வந்த உறவாக இருந்தாலும் சரி, அவங்க தன்னோட நலத்தில் மட்டும்தான் கவனமாக இருப்பாங்களே தவிர, அவங்க கூடவே இருக்கிறவங்கள பற்றியோ இல்லை அவங்கள நம்பி வந்த நபர்களை பற்றியோ கொஞ்சம் கூட சிந்திக்கவே மாட்டாங்க. ஒரு விஷயத்தை அவங்க அடையணும் அப்படின்னா தேவையில்லாத பொய் சாக்குகளை சொல்லுவாங்க. சம்பந்தமே இல்லாமல் பல சண்டைகளையும் போடுவாங்க. இதை நம்ம எடுத்து கேட்டால் நம்மளையே பல பேர் முன்னாடி குற்றவாளியாகவும் காட்டுவாங்க. யாருக்காகவும் உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க. எதுக்காகவும் உங்களை நீங்களே காயப்படுத்தியும் கொள்ளாதீர்கள். இந்த உலகத்தில் உறவாக வந்த எல்லாரையும் உயிராக நினைக்கிறது ரொம்ப தப்பு. உயிராக நினச்ச எல்லாருமே நம்மளுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப மிகப்பெரிய தப்பு. ஒரு மனுஷங்க கிட்ட நம்மளுக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கோ அதே அளவுக்கு ஏமாற்றங்களும் இருக்கும். அதே சமயத்தில் அதை விட அதிகமான காயங்களும் கிடைக்கும். அதனால் யதார்த்தமாக இருங்க. எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ பழகிக்கோங்க. அந்த வாழ்க்கை தான் நம்மளுக்கு நிம்மதியை கொடுக்கும். நம்ம ஒவ்வொருத்தருக்குமே வாழ்க்கையில் வைராக்கியம் அப்படின்றது கண்டிப்பாக வேணும். வைராக்கியமே இல்லாத வாழ்க்கை அப்படின்றது வெறும் வீணான வாழ்க்கை தான். அதுக்காக அடுத்தவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படின்றதுக்காக அகலக்கால் வைக்காதீங்க. கடனில் போய் மாட்டிக்காதீங்க. படிப்படியாக முன்னேறுங்க. எடுத்து வைக்கக்கூடிய அடி சிறுசாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதை தொடர்ந்து செய்யுங்க. எதுலேயுமே முன்னேற்றம் அப்படின்றது உடனே கிடச்சிடாது. அதுக்குன்னு குறிப்பிட்ட நேரம் வரும். அந்த நேரமும் கூட நம்ம அதுக்காக தொடர்ந்து போராடினா மட்டும்தான் வரும். ஒரு விஷயத்த நம்ம முடியாது அப்படின்னு மனசார நினச்சிட்டோம் அப்படின்னா, அந்த முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு பல காரணங்களை நம்மளால் உருவாக்க முடியும். அதுவே முடியும்னு நினச்சோம்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். அந்த விஷயத்த என்னால் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம மேலே நம்ம வைக்கக்கூடிய தன்னம்பிக்கை மட்டும்தான். எதுவுமே நம்மளோட வாழ்க்கையில் வேணும் வேண்டாம் அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணுமே தவிர நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இல்லை. ஏன்னா அதில் வரப்போகிற நல்லது கெட்டதுங்களை நம்ம மட்டும்தான் சந்திக்க போகிறோம். நம்ம மனசில் பட்ட எல்லா விஷயத்தையுமே வெளிப்படையாக சொல்கிறதுக்கு நமக்கு வேணால் மனதைரியம் இருக்கலாம். ஆனால் நம்ம சொன்னதை கேட்கக்கூடிய அவங்களுக்கு அதை ஏற்றுக்கிறதுக்கான மனப்பக்குவம் கொஞ்சம் கூட இருக்காது. அந்த இடத்துல நம்ம கெட்டவங்க மாதிரியும், ஏதோ சொல்லக்கூடாத விஷயத்த சொன்னது மாதிரியும், அடுத்தவங்க மேலே அபாண்டமாக பழி போடுற மாதிரியும் அவங்க நம்மளை பார்ப்பாங்க. ஒரு பொய் சொன்னால் அது சீக்கிரம் பரவிடும். இதே ஒரு உண்மையை சொன்னால் இந்த உலகமே சேர்ந்து எதிர்க்க தான் செய்யும். உண்மையை எடுத்து சொல்கிறதுனாலையோ என்னவோ நேர்மையானவங்க எல்லாருமே இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் அவங்க நேர்மைக்கான கூலி அப்படின்றது கிடைக்கும். நம்மளோட மன அழுத்தம் குறையிறதுக்கு நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய 3 விஷயங்கள். 1, சரியான உடற்பயிற்சி, வாக்கிங், அப்புறம் சத்தான உணவுகள், போதுமான தூக்கம். இப்படின்னு நம்மளோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். ஏன்னா உடம்பும் மனசும் ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. ஒன்று சரியில்லைனாலே இன்னொன்று சரியாக இயங்காது. 2வது, நம்மளை சுற்றி நேர்மறையான எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் இருக்கிறாங்களா அப்படின்றத பார்த்துக்கணும். நம்மளோட குடும்ப உறுப்பினர், உறவுகள் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு நேரத்தை செலவழிக்கணும். நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கணும். அந்த நேரத்தில் செய்யக்கூடிய விஷயங்களை குறிப்பிட்ட டயத்தில் முடிக்கணும். அது நம்மளை தேவையில்லாத பதட்டத்தில் இருந்து பாதுகாக்கும். புத்திசாலிகள் என்ன செய்வாங்க? அடுத்தவங்க கிட்ட பேசுகிறத விட அதிகமாக கேட்குறத தான் விரும்புவாங்க. தெரியாத மாதிரியே நடித்து இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுப்பாங்க. எல்லாருமே பதறினாலும் அவங்க அமைதியாகவே இருப்பாங்க.
தன்னோட பலத்தை வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. பேசுகிறதுக்கு முன்னாடி ஒருத்தரை ரொம்ப சீக்கிரமாக எடை போட்டுருவாங்க. உண்மையை கூட சிரிச்சுக்கிட்டே ரொம்ப கலகலப்பாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அடுத்தவங்க கிட்ட இருந்து அங்கீகாரத்தை எப்போவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் கற்றுக்கிறத எப்போவுமே நிறுத்த மாட்டாங்க. எந்த ஒரு செயலையுமே முயற்சி பண்ணி பார்க்காம முடியாது அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிடாதீங்க. உங்களால் செய்ய முடியும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பணும். உங்களுக்கே உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் உங்களை மட்டம் தட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால் மற்றவங்களுக்காக மட்டும் இல்லை, உங்களுக்காக நீங்கள் உங்களை விட்டு கொடுக்காதீங்க. இதுதான் உங்களோட இலக்கு அப்படின்றத நீங்கள் முடிவு செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய தேடல்கள் எல்லாமே உங்களோட குறிக்கோளை நோக்கி மட்டும்தான் இருக்கணும். அதனால் வைராக்கியமாக இருங்க, வாழ்க்கையை அழகாக்குங்க. உங்களை வேண்டான்னு நினச்சி உங்களை விட்டு விலகி போனவங்களை தேடி போகவும் செய்யாதீங்க. உங்களை தேடி வந்து அன்பு காட்டினவங்கள அலட்சியமும் படுத்தாதீங்க. பணம் தான் பெருசு, பணம் தான் உலகம் அப்படின்னு நினச்சி வாழ்கிறவங்க கிட்ட அன்பையே அடிப்படையாக நினச்சி வாழ்கிறவங்களோட பேச்சு எடுபடாது. பணம் மட்டுமே பெருசு இல்லை, அதையும் தாண்டி எவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்றத சில தருணத்தில் உணர்ந்தா கூட இன்னும் சில பேர் பணத்தை காரணமாக வச்சு சில உறவுகளை ஒதுக்கவும் செய்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும்.